गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय। भागवत ध्यान श्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननम्। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। अथ श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेया दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुता स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता
अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्. श्रीहरे नमः. ஒரே ஒரு செகண்ட். இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தை இன்றைக்கி ரச்சனை பண்ணுவோம், இன்னைக்கு அனுபவிப்போம். இன்றைய தினம் சர்வதாரி வருஷம், உத்தராயண புண்ணியகாலம், சிசிர ருத்து. சம்ஸ்கிருதத்தில் சிசிரம்னா ஃப்ரிஜிட், கோல்டு, ரொம்பவும் குளிர்னு அர்த்தம். சிசிரம்னாக்க இது சிசிர ருத்து, நல்ல குளிர் காலம். அது சிசிர ருத்துவில் இன்றைக்கி ரொம்ப சக்தியான நாள். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி 5:45 மணிக்கு மேலே சாயந்தரத்தில் சதுர்தசி ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி இப்போ திரையோதசி, கிருஷ்ண சதுர்தசி அன்றைக்கி மாக மாதம், கும்ப மாதத்தில் ரொம்ப விசேஷமாக பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரீத்தியான நாள். அதே மாதிரி இன்றைக்கி மகாவிஷ்ணுவுக்கும் ரொம்பவும் பிரியமான நட்சத்திரம் ஸ்ரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். அந்த சில நட்சத்திரத்துக்கு தான் திருப்பதம் போட்டிருப்பாள். திரு ஓணம், அதே மாதிரி திரு ஆதிரை. ஆர்திரா நட்சத்திரத்துக்கு திரு ஆதிரைன்னு திருப்பட்டம் போடுறது. ஒன்று பரமேஸ்வரனுக்கு பிடிக்கும், இன்னொன்று மகாவிஷ்ணுவுக்கு பிடிக்கும். அப்படி இன்றைக்கி மகாவிஷ்ணுவுக்கு பிடிக்கிற நட்சத்திரம், பரமேஸ்வரனுக்கு இன்றைக்கி ராத்திரி 5:45 மேலே இன்றைக்கி மகா சிவராத்திரி. எப்பொழுதுமே மாதம் சிவராத்திரி உண்டு சதுர்தசியில், கிருஷ்ண சதுர்தசியில். இன்றைக்கி விசேஷமாக கும்ப மாதம் இது. அதனால் அன்றைக்கி 3வது ஸ்கந்தத்தை ஆரம்பிப்போம். இதில் என்ன விசேஷம்னா, இந்த 3வது ஸ்கந்தம் ரொம்ப விசேஷமான ஸ்கந்தம். இந்த ஸ்கந்தத்தில் பகவான் எடுத்த 22 அவதாரங்கள் எடுத்து சொல்ல போகிறாள். நம்ம எல்லாருக்கும் தசாவதாரம்னு தெரியும். ஆனால் பகவான் இந்த நம்ம மதத்தில் மாத்திரம் என்னென்னா, T=0ன்னே கிடையாது. T=∞ தான் ஆரம்பம். ஏன்னா திடும்னு லோகம் ஒன்றும் சிருஷ்டி ஆகிடல. இது இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது எப்போதுமே இருக்குன்னு வேதம். இதமேவ அக்ர ஆசீத்து சௌமியான்ட்டு உபனிஷத்துக்கள் உத்கோஷிக்கிறது. என்னென்னா, இதே மாதிரி தான் இருந்துட்டு இருந்ததுரா, இதை ஒன்றும் புதுசாக ஒன்றும் உண்டாக்குறதுன்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்படி பகவான் அப்படியே எப்போதும் இருந்துட்டு இருக்கிறவர். அவருடைய உடம்புலேருந்து விராட் புருஷன் ஆரம்பித்து, அதுலேருந்து விராட் புருஷன்லேருந்து வந்த அவதாரங்கள் 22ஐயும் எடுத்து சொல்ல போகிறாள். அது சக்தியான இந்த 3வது அத்தியாயத்தில். அதை இன்னைக்கு பார்ப்போம். அத ஸ்ரீமத் பாகவதே பிரதமஸ்கந்தே திருத்தீயோத்தியாயः. நான் ஒரு தடவை சொல்கிறேன், நான் 3 தடவை சொல்கிறேன், நீங்கள் 2, 3ல் சொல்லுங்க சேர்ந்து. சூத உவாச்ச ஜக்ருஹே பௌருஷம் ரூபம். भगवान् महदादिभिः सम्भूतं षोडशकलम् आदौ लोकसि सृक्षया यस्यां भसि शयानस्य योगनिद्रां वितन्वतः नाभिह्रदाम्बुजादासीत् ब्रह्मा विश्वसृजां पतिः
ब्रह्मा विश्वसृजां पतिः यस्यावयवसंस्थानैः 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 कल्पितो लोकविस्तरः कल्पितो लोकविस्तरः कल्पितो लोकविस्तरः तद्वै भगवतो रूपम् तद्वै भगवतो रूपम् तद्वै भगवतो रूपम् विशुद्धं सत्त्वमूर्जितं विशुद्धं सत्त्वमूर्जितं विशुद्धं सत्त्वमूर्जितं पश्यन्त्यदो रूपम् अदभ्रचक्षुषा पश्यन्त्यदो रूपम् अदभ्रचक्षुषा पश्यन्त्यदो रूपम् अदभ्रचक्षुषा सहस्रपादोरुभुजाननाद्भुतम् 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 सहस्रमूर्धश्रवणाक्षिनासिकम् 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 सहस्रमौल्यम्बरकुण्डलोल्लसत् 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 एतन्नानावताराणाम् 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 निधानं बीजमव्ययम् निधानं बीजमव्ययम् निधानं बीजमव्ययम् यस्यांशांशेन सृज्यन्ते यस्यांशांशेन सृज्यन्ते यस्यांशांशेन सृज्यन्ते देवतिर्यं नरादयः देवतिर्यं नरादयः देवतिर्यं नरादयः स एव प्रथमं देवः स एव प्रथमं देवः स एव प्रथमं देवः कौमारं सर्गमाश्रितः कौमारं सर्गमाश्रितः कौमारं सर्गमाश्रितः चचार दुश्चरं ब्रह्मा चचार दुश्चरं ब्रह्मा चचार दुश्चरं ब्रह्मा ब्रह्मचर्यमखण्डितम् 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 द्वितीयं तु भवायास्य द्वितीयं तु भवायास्य द्वितीयं तु भवायास्य रसातलगतां महीं रसातलगतां महीं रसातलगतां महीम् उद्धरिष्यन् उपादत्त उद्धरिष्यन्नुपादत्त उद्धरिष्यन्नुपादत्त यज्ञेशः सौकरं वपुः यज्ञेशः सौकरं वपुः यज्ञेशः सौकरं वपुः तृतीयं ऋषिसर्गं वै तृतीयं ऋषिसर्गं वै
तृतीयं ऋषिसर्गं वै देवर्षित्वमुपेत्य सः देवर्षित्वमुपेत्य सः देवर्षित्वमुपेत्य सः तन्त्रं सात्वतमाचष्ट तन्त्रं सात्वतमाचष्ट तन्त्रं सात्वतमाचष्ट नैष्कर्म्यं कर्मणां यतः नैष्कर्म्यं कर्मणां यतः नैष्कर्म्यं कर्मणां यतः तुर्ये धर्मकलासर्गे तुर्ये धर्मकलासर्गे तुर्ये धर्मकलासर्गे नरनारायणावृषी 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 भूत्वात्मोपशमोपेतं भूत्वात्मोपशमोपेतं भूत्वात्मशमोपेतम् अकरोद्दुश्चरं तपः अकरोद्दुश्चरं तपः अकरोद्दुश्चरं तपः पञ्चमः कपिलो नाम पञ्चमः कपिलो नाम पञ्चमः कपिलो नाम सिद्धेशः कालविप्लुतम् सिद्धेशः कालविप्लुतम् सिद्धेशः कालविप्लुतम् प्रोवाचासुरये साङ्ख्यम् प्रोवाचासुरये साङ्ख्यम् प्रोवाचासुरये साङ्ख्यम् तत्त्वग्रामविनिर्णयम् 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 षष्ठम् अत्रेः अपत्यत्वम् षष्ठम् अत्रेः अपत्यत्वम् षष्ठम् अत्रेः अपत्यत्वम् वृतः प्राप्तो अनसूयया वृतः प्राप्तो अनसूयया वृतः प्राप्तो अनसूयया आन्वीक्षिकीम् अलर्काय आन्वीक्षिकीम् अलर्काय आन्वीक्षिकीम् अलर्काय प्रह्लादादिभ्य ऊचिवान् प्रह्लादादिभ्य ऊचिवान् प्रह्लादादिभ्य ऊचिवान् ततः सप्तम आकूत्याम् ततः सप्तम आकूत्याम् ततः सप्तम आकूत्याम् रुचेर्यज्ञो अभ्यजायत रुचेर्यज्ञो अभ्यजायत रुचेर्यज्ञो अभ्यजायत सयामाद्यैः सुरगणैः सयामाद्यैः सुरगणैः सयामाद्यैः सुरगणैः अपात् स्वायम्भुवान्तरम् अपात् स्वायम्भुवान्तरम् अपात् स्वायम्भुवान्तरम् अष्टमे मेरुदेव्यान्तु अष्टमे मेरुदेव्यान्तु अष्टमे मेरुदेव्यान्तु नाभेर्जात उरुक्रमः नाभेर्जात उरुक्रमः
नाभेर्जातवुरुक्रमः दर्शयन् वर्त्मधीराणां दर्शयन् वर्त्मधीराणां दर्शयन् वर्त्मधीराणां सर्वाश्रमनमस्कृतम् 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 ऋषिभिर्याचितो भेजे ऋषिभिर्याचितो भेजे ऋषिभिर्याचितो भेजे नवमं पार्थिवं वपुः नवमं पार्थिवं वपुः नवमं पार्थिवं वपुः दुग्धे मामोषधीर्विप्राः दुग्धे मामोषधीर्विप्राः दुग्धे मामोषधीर्विप्राः तेनायं सौषत्तमः तेनायं सौषत्तमः तेनायं सौषत्तमः तेनायं सौषत्तमः रूपं स जगृहे मात्स्यं रूपं स जगृहे मात्स्यं रूपं स जगृहे मात्स्यं रूपं स जगृहे मात्स्यं चाक्षुषो दधि संप्लवे चाक्षुषो दधि संप्लवे चाक्षुषो दधि संप्लवे नाव्यारोप्य महीमय्याम् नाव्यारोप्य महीमय्याम् नाव्यारोप्य महीमय्याम् अपाद् वैवस्वतं मनुम् अपाद् वैवस्वतं मनुम् अपाद् वैवस्वतं मनुम् सुरासुराणाम् उदधिं सुरासुराणाम् उदधिं सुरासुराणाम् उदधिं मथ्नतां मन्दराचलं मथ्नतां मन्दराचलं मथ्नतां मन्दराचलं दध्रे कमठरूपेण दध्रे कमठरूपेण दध्रे कमठरूपेण पृष्ठ एकादशे विभुः पृष्ठ एकादशे विभुः पृष्ठ एकादशे विभुः धान्वन्तरं द्वादशमं धान्वन्तरं द्वादशमं धान्वन्तरं द्वादशमं त्रयोदशम् अमेव च त्रयोदशममेव च त्रयोदशममेव च अपाययत्सुरानन्यान् 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 मोहिन्या मोहयन् स्त्रिया मोहिन्या मोहयन् स्त्रिया मोहिन्या मोहयन् स्त्रिया चतुर्दशं नारसिंहं चतुर्दशं नारसिंहं चतुर्दशं नारसिंहं बिभ्रद्दैत्येन्द्रमूर्जितं 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 ददारकरजैरूरौ 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 एरकां कटकृद्यथा एरकां कटकृद्यथा
एरकां कटकृद्यथा पञ्चदशं वामनकं पञ्चदशं वामनकं पञ्चदशं वामनकं कृत्वागाद् अध्वरं बले कृत्वागाद् अध्वरं बले कृत्वागाद् अध्वरं बले पदत्रयं याचमानः पदत्रयं याचमानः पदत्रयं याचमानः प्रत्यादित्सुः त्रिपिष्टपं प्रत्यादित्सुः त्रिपिष्टपं प्रत्यादित्सुः त्रिपिष्टपम् अवतारे षोडशमे अवतारे षोडशमे अवतारे षोडशमे पश्यन् ब्रह्मद्रुहो नृपान् पश्यन् ब्रह्मद्रुहो नृपान् पश्यन् ब्रह्मद्रुहो नृपान् त्रिस्सप्त कृत्वा कुपितः त्रिस्सप्त कृत्वा कुपितः त्रिस्सप्त कृत्वा कुपितः निक्षत्रामकरोन्महीं निक्षत्राम् अकरोन्महीं निक्षत्रामकरोन्महीं ततः सप्तदशे जातः ततः सप्तदशे जातः ततः सप्तदशे जातः सत्यवत्यां पराशरात् सत्यवत्यां पराशरात् सत्यवत्यां पराशरात् चक्रे वेदतरोः शाखा चक्रे वेदतरोः शाखा चक्रे वेदतरोः शाखा दृष्ट्वा पुंसो अल्पमेधसः दृष्ट्वा पुंसो अल्पमेधसः दृष्ट्वा पुंसो अल्पमेधसः नरदेवत्वमापन्नः 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 सुरकार्यचिकीर्षया 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 समुद्रनिग्रहादीनि 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 चक्रे वीर्याणि अतः परम् चक्रे वीर्याणि अतः परम् चक्रे वीर्याण्यतः परम् ஒரு செகண்ட் एकोनविंशे विंशतिमे एकोनविंशे विंशतिमे एकोनविंशे विंशतिमे वृष्णिषु प्राप्य जन्मनि वृष्णिषु प्राप्य जन्मनि वृष्णिषु प्राप्य जन्मनि रामकृष्णाविति भुवो रामकृष्णाविति भुवो रामकृष्णाविति भुवो भगवान् अहरद्भरम् भगवान् अहरद्भरम् भगवान् अहरद्भरम् ततः कलौ सम्प्रवृत्ते ततः कलौ सम्प्रवृत्ते ततः कलौ सम्प्रवृत्ते सम्मोहाय
सुरद्विषां सम्मोहाय सुरद्विषां सम्मोहाय सुरद्विषां बुद्धो नाम्ना अंजनसुतः बुद्धो नाम्ना अंजनसुतः बुद्धो नाम्ना अंजनसुतः कीकटेषु भविष्यति कीकटेषु भविष्यति कीकटेषु भविष्यति अथासौ युगसन्ध्यायाम् अथासौ युगसन्ध्यायाम् अथासौ युगसन्ध्यायाम् दस्युप्रायेषु राजसु दस्युप्रायेषु राजसु दस्युप्रायेषु राजसु जनिता विष्णुयशसः जनिता विष्णुयशसः जनिता विष्णुयशसः नाम्ना कल्किः जगत्पतिः नाम्ना कल्किर्जगत्पतिः नाम्ना कल्किर्जगत्पतिः अवतारा हि असङ्ख्येयाः अवतारा ह्यसङ्ख्येयाः अवतारा ह्यसङ्ख्येयाः हरेः सत्त्वनिधे द्विजाः हरेः सत्त्वनिधे द्विजाः हरेः सत्त्वनिधेर्द्विजाः यथा विदासिनः कुल्याः यथा विदासिनः कुल्याः यथा विदासिनः कुल्याः सरसा स्युः सहस्रशः सरसस्युः सहस्रशः सरसस्युः सहस्रशः ऋषयो मनवो देवाः ऋषयो मनवो देवाः ऋषयो मनवो देवाः मनुपुत्राः महौजसः मनुपुत्राः महौजसः मनुपुत्राः महौजसः कलाः सर्वे हरेरेव कलाः सर्वे हरेरेव कलाः सर्वे हरेरेव सप्रजापतयः स्मृताः सप्रजापतयः स्मृताः सप्रजापतयः स्मृताः ये ते चांशकलाः पुंसः ये ते चांशकलाः पुंसः ये ते चांशकलाः पुंसः कृष्णस्तु भगवान् स्वयं कृष्णस्तु भगवान् स्वयं कृष्णस्तु भगवान् स्वयं इन्द्रारिव्याकुलं लोकम् इन्द्रारिव्याकुलं लोकम् इन्द्रारिव्याकुलं लोकम् मृडयन्ति युगे युगे मृडयन्ति युगे युगे मृडयन्ति युगे युगे जन्मगुह्यं भगवतो जन्मगुह्यं भगवतो य एतत् प्रयतो नरः य एतत् प्रयतो नरः य एतत् प्रयतो नरः सायं प्रातर्गृणन् भक्त्या सायं प्रातर्गृणन् भक्त्या सायं प्रातर्गृणन् भक्त्या दुःखग्रामात् विमुच्यते
दुःखग्रामात् विमुच्यते दुःखग्रामात् विमुच्यते सेकेंड एतद्रूपं भगवतो एतद्रूपं भगवतो एतत् रूपं भगवतो ह्यरूपस्य चिदात्मनः ह्यरूपस्य चिदात्मनः ह्यरूपस्य चिदात्मनः मायागुणैर्विरचितं 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 महदादिभिरात्मनि 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 यथा नभसि मेघौघः यथा नभसि मेघौघः यथा नभसि मेघौघः रेणुर्वा पार्थिवो निले रेणुर्वा पार्थिवो निले रेणुर्वा पार्थिवो निले एवं द्रष्टरिदृश्यत्वम् एवं द्रष्टरिदृश्यत्वम् एवं द्रष्टरिदृश्यत्वम् आरोपितमबुद्धिभिः आरोपितम् अबुद्धिभिः आरोपितम् अबुद्धिभिः अतः परं यदव्यक्तम् अतः परं यदव्यक्तम् अतः परं यदव्यक्तम् अव्यूढगुणबृंहितम् 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 अदृष्टाश्रुतवस्तुत्वात् अदृष्टाश्रुतवस्तुत्वात् अदृष्ट अश्रुतवस्तुत्वात् अदृष्ट अश्रुतवस्तुत्वात् अदृष्ट अश्रुतवस्तुत्वात् सजीवो यत्पुनर्भवः सजीवो यत्पुनर्भवः सजीवो यत्पुनर्भवः यत्रे मे सदसद्रूपे यत्रे मे सदसद्रूपे यत्रे मे सदसद्रूपे प्रतिषिद्धे स्वसंविदा प्रतिषिद्धे स्वसंविदा अविद्यात्मनि कृते अविद्यया आत्मनि कृते अविद्यया आत्मनि कृते अविद्यया आत्मनि कृते इति तद् ब्रह्मदर्शनम् इति तद् ब्रह्मदर्शनम् इति तद् ब्रह्मदर्शनम् ஒரு செகண்ட் यद्येषो परता देवी यद्येषो परता देवी यद्येषो परता देवी यद्येषो परता देवी माया वैशारदीमतिः माया वैशारदीमतिः माया वैशारदीमतिः सम्पन्न एवेति विदुः सम्पन्न एवेति विदुः सम्पन्न एवेति विदुः महिं निस्वे महीयते
महिं निस्वे महीयते महिं निस्वे महीयते एवं च जन्मानि कर्माणि एवं च जन्मानि कर्माणि एवं च जन्मानि कर्माणि ह्यकर्तुरजनस्य च ह्यकर्तुरजनस्य च ह्यकर्तुरजनस्य च वर्णयन्ति स्म कवयः वर्णयन्ति स्म कवयः वर्णयन्ति स्म कवयः वेदगुह्यानि हृत्पतेः वेदगुह्यानि हृत्पतेः वेदगुह्यानि हृत्पतेः स वा इदं विश्वममोघलीलः स वा इदं विश्वममोघलीलः स वा इदं विश्वममोघलीलः सृजत्यवत्यत्ति न सज्जतेऽस्मिन् सृजत्यवत्यत्ति न सज्जतेऽस्मिन् सृजत्यवत्यत्ति न सज्जते अस्मिन् भूतेषु चान्तर्हित आत्मतन्त्रः भूतेषु चान्तर्हित आत्मतन्त्रः भूतेषु चान्तर्हित आत्मतन्त्रः षाड्वर्गिकं जिघ्रति षड्गुणेशः षाड्वर्गिकं जिघ्रति षड्गुणेशः षाड्वर्गिकं जिघ्रति षड्गुणेशः न चास्य कश्चिन् निपुणेन धातुः न चास्य कश्चित् निपुणेन धातुः न चास्य कश्चित् निपुणेन धातुः अवैति जन्तुः कुमनीष ऊतीः अवैति जन्तुः कुमनीष ऊतीः अवैति जन्तुः कुमनीष ऊतीः नामानि रूपाणि मनोवचोभिः नामानि रूपाणि मनोवचोभिः नामानि रूपाणि मनोवचोभिः सन्तन्वतो नटचर्यामि वाज्ञः सन्तन्वतो नटचर्यामि वाज्ञः सन्तन्वतो नटचर्यामि वाज्ञः स वेदधातुः पदवीं परस्य स वेदधातुः पदवीं परस्य स वेदधातुः पदवीं परस्य दुरन्तवीर्यस्य रथाङ्गपाणेः दुरन्तवीर्यस्य रथाङ्गपाणेः दुरन्तवीर्यस्य रथाङ्गपाणेः यो मायया सन्ततयानुवृत्त्या यो मायया सन्ततयानुवृत्त्या यो मायया सन्ततयानुवृत्त्या भजेत तत्पाद सरोजगन्धम् भजेत तत्पाद सरोजगन्धम् भजेत तत्पाद सरोजगन्धम् अथेह धन्याः भगवन्त इत्थम् अथेह धन्याः भगवन्त इत्थम् अथेह धन्याः भगवन्त इत्थम् अथेह धन्याः भगवन्त इत्थम् यद्वासुदेवे अखिललोकनाथे यद्वासुदेवे अखिललोकनाथे यद्वासुदेवे अखिललोकनाथे कुर्वन्ति सर्वात्मकम् आत्मभावम् कुर्वन्ति सर्वात्मकम् आत्मभावम् कुर्वन्ति सर्वात्मकम् आत्मभावम् न यत्र भूयः
परिवर्त उग्रः न यत्र भूयः परिवर्त उग्रः न यत्र भूयः परिवर्त उग्रः. ஒரு செகண்ட். இதம் பாகவதம் நாம இதம் பாகவதம் நாம இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் புராணம் பிரம்ம சம்மிதம் புராணம் பிரம்ம சம்மிதம் உத்தம ஸ்லோகச்சரிதம் உத்தம ஸ்லோகச்சரிதம் उत्तम श्लोकचरितं चकार भगवान् ऋषिः चकार भगवान् ऋषिः चकार भगवान् ऋषिः निःश्रेयसाय लोकस्य निःश्रेयसाय लोकस्य निःश्रेयसाय लोकस्य धन्यं स्वस्त्ययनं महत् धन्यं स्वस्त्ययनं महत् धन्यं स्वस्त्ययनं महत् तदिदं ग्राहयामास तदिदं ग्राहयामास तदिदं ग्राहयामास सुतम् आत्मवतां वरं सुतम् आत्मवतां वरं सुतम् आत्मवतां वरं सर्ववेदेतिहासानां सर्ववेदेतिहासानां सर्ववेद इतिहासानां सारं सारं समुद्धृतं सारं सारं समुद्धृतं सारं सारं समुद्धृतं स तु संश्रावयामास स तु संश्रावयामास स तु संश्रावयामास महाराजं परीक्षितं महाराजं परीक्षितं महाराजं परीक्षितं प्रायोपविष्टं गंगायां प्रायोपविष्टं गंगायां प्रायोपविष्टं गंगायां परीतं परमर्षिभिः परीतं परमर्षिभिः परीतं परमर्षिभिः कृष्णे स्वधामोपगते कृष्णे स्वधामोपगते कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानादिभिः सह धर्मज्ञानादिभिः सह धर्मज्ञानादिभिः सह कलौ नष्टदृशाम् एष कलौ नष्टदृशामेष कलौ नष्टदृशामेष पुराणार्को अधुनोदितः पुराणार्को अधुनोदितः पुराणार्को अधुनोदितः पुराणार्को अधुनोदितः तत्र कीर्तयतो विप्राः तत्र कीर्तयतो विप्राः तत्र कीर्तयतो विप्राः विप्रर्षेर्भूरितेजसः 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 अहं चाध्यगमं तत्र अहं चाध्यगमं तत्र अहं चाध्यगमं तत्र अहं चाध्यगमं तत्र निविष्टस्तदनुग्रहात्
निविष्टस्तदनुग्रहात् निविष्टस्तदनुग्रहात् सोऽहं वः श्रावयिष्यामि सोऽहं वः श्रावयिष्यामि सोऽहं वः श्रावयिष्यामि सोऽहं वः श्रावयिष्यामि यथाधीतं यथामति यथाधीतं यथामति यथाधीतं यथामति इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां प्रथमस्कन्धे नैमिषीयोपाख्याने तृतीयोऽध्यायः श्रीहरे नमः. ஒரே ஒரு செகண்ட். ஹலோ, எல்லாருக்கும் காதில் நான் சொன்னது விழுந்துதா? என்ன? ஓ, வேற வேறையா இருக்கா? அது வந்து நீங்கள் அது வந்து என்ன பண்ணலாம், இது முடிஞ்ச உடனே இந்த ஐ வில் கீப் ஒர்க்கிங் ஆன் இட். ஏன்னா பல பேருக்கு பல இதெல்லாம் இருக்கிறதுனால அவள் கிளம்பிடுவா. பட் ஐ வில் ஹேங் இன் தேர், ஆர் யூ கேன் ஈவன் கால் மீ. ஒய் டோன்ட் யூ திருப்பி என்ன கூப்பிடுங்க, ஒரு ½ an hour கழிச்சு, ஒரு அரை மணி கழிச்சு கூப்பிடுங்க. இப்போ இது முக்கியமாக எதுக்காக கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் எனக்கு டைம் கொடுங்க. நான் இந்த வந்து கொஞ்சம் ஹெர்பல் டீ வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க ராமநாதன், என்ன சொல்லுங்க? சரி, அதில் வேரியேஷன் இருக்கா? நான் என்ன பண்ணுறேன், அது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் திருப்பி சொல்கிறேன் எல்லாருக்கும். நான் வந்து ஐ ஆம் ஃபாலோயிங் தட் பிரிண்டட். நான் எல்லாருக்கும் பிரிண்டட் இது கொடுத்துட்டேனேன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எல்லாருக்கும் புஸ்தகம் இருக்கோ இல்லையோன்ட்டு. ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை பூர்ணமாக சொல்கிறேன். என்ன, ஐ ஆம் கோயிங் டு மியூட் எவ்ரிபடி. अथ प्रथमस्कन्धे तृतीयोऽध्यायः श्रीहरे नमः. सूत उवाच जगृहे पौरुषं रूपं भगवान् महदादिभिः सम्भूतं षोडशकलम् आदौ लोकसिसृक्षया यस्यां भसि शयानस्य योगनिद्रां वितन्वतः नाभिक्रदाम्बुजादासीत् ब्रह्मा विश्वसृजां पति यस्यावयवसंस्थानैः कल्पितो लोकविस्तरः तद्वै भगवतो रूपं विशुद्धं सत्त्वमूर्जितं पश्यन्त्यदो रूपमदभ्रचक्षुषा सहस्रपादोरुभुजाननाद्भुतम् सहस्रमूर्धश्रवणाक्षिनासिकम् सहस्रमूल्यम्बरकुण्डलोल्लसत् एतन्नानावताराणां निधानं बीजमव्ययम् यस्यांशांशेन सृज्यन्ते देवतिर्यं नरादयः
स एव प्रथमं देवः कौमारं सर्गमाश्रितः चचार दुश्चरं ब्रह्मा ब्रह्मचर्यमखण्डितम् द्वितीयं तु भवायास्य रसातलगतां महीम् उद्धरिष्यन्नुपादत्त यज्ञेशः सौकरं वपुः तृतीयं ऋषिसर्गं वै देवर्षित्वमुपेत्य सः तन्त्रं सात्वतमाचष्ट नैष्कर्म्यं कर्मणां यतः तुर्ये धर्मकलासर्गे नरनारायणावृषि भूत्वा आत्मशमोपेतम् अकरोद्दुश्चरं तपः पञ्चमः कपिलो नाम सिद्धेशः कालविप्लुतम् प्रोवाचासुरये साङ्ख्यम् तत्त्वग्रामविनिर्णयम् षष्ठम् अत्रेः अपत्यत्वम् वृतः प्राप्तो अनसूयया आन्वीक्षिकीम् अलर्काय प्रह्लादादिभ्य ऊचिवान् ततः सप्तम आकूत्याम् रुचेर्यज्ञोऽभ्यजायत स यामाद्यैः सुरगणैः अपास्वायम्भुवान्तरम् अष्टमे मेरुदेव्यां तु नाभेर्जातवुरुक्रमः दर्शयन् वर्त्मधीराणां सर्वाश्रमनमस्कृतम् ऋषिभिर्याचितो भेदे नवमं पार्थिवं वपुः दुग्धे मामोषधीर्विप्रा तेनायां स उषत्तमः रूपं स जगृहे मात्स्यम् चाक्षुषो दधि संप्लवे नाव्यारोप्य महीमय्याम् अपाद्वैवस्वतं मनुम् सुरासुराणाम् उदधिम् मथ्नतां मन्दराचलम् दद्रे कमठरूपेण पृष्ठ एकादशे विभुः धान्वन्तरं द्वादशमम् त्रयोदशममे एव च अपाययत्सुरानन्यान् मोहिन्या मोहयन् स्त्रिया चतुर्दशं नारसिंहम् बिभ्रद्दैत्येन्द्रमूर्जितं ददार करजैरूरौ एरकां कटकृद्यथा पञ्चदशं वामनकं कृत्वागाद् अध्वरं बले पदत्रयं याचमानः प्रत्यादित्सुः त्रिपिष्टपम् अवतारे षोडशमे पश्यन् ब्रह्मद्रुहो नृपान् त्रिसप्त कृत्वा कुपितः निक्षत्रामकरोन्महीम् ततः सप्तदशे जातः सत्यवत्यां पराशरात् चक्रे वेदतरोशाखा दृष्ट्वा पुंसो अल्पमेधसः नरदेवत्वमापन्नः सुरकार्यचिकीर्षया समुद्रनिग्रहादीनि चक्रे वीर्याण्यतः परम् विंशतिमे वृष्णिषु प्राप्य जन्मनि रामकृष्णाविति भुवो भगवान् अहरद्भरम्
ततः कलौ सम्प्रवृत्ते सम्मोहाय सुरद्विषाम् बुद्धो नाम्नाञ्जनसुतः कीकटेषु भविष्यति अथासौ युगसन्ध्यायाम् दस्युप्रायेषु राजसु जनिता विष्णुयशसः नाम्ना कल्किर्जगत्पतिः अवताराख्यसङ्ख्येयाः हरेः सत्त्वनिधेर्द्विजाः यथा विदासिनः कुल्याः सरसस्युः सहस्रशः ऋषयो मनवो देवाः मनुपुत्रा मौजसः कलाः सर्वे हरेरेव सप्रजापतयः स्मृताः एते चांशकलाः पुंसः कृष्णस्तु भगवान् स्वयम् इन्द्रारिव्याकुलं लोकम् मृडयन्ति युगे युगे जन्मगुह्यं भगवतो य एतत्प्रयतो नरः सायं प्रातर्गृणन् भक्त्या दुःखग्रामात् विमुच्यते एतद् रूपं भगवतो ह्यरूपस्य चिदात्मनः मायागुणैर्विरचितं महदादिभिरात्मनि यथा नभसि मेघौघौ रेणुर्वा पार्थिवो निले एवं द्रष्टरिदृश्यत्वम् आरोपितमबुद्धिभिः अतः परं यदव्यक्तम् अव्यूढगुणबृंहितम् अदृष्ट अश्रुतवस्तुत्वात् सजीवो यत्पुनर्भवः यत्रे मे सदसद्रूपे प्रतिषिद्धे स्वसंविदा अविद्ययात्मनि कृते इति तद् ब्रह्मदर्शनम् यद्येषोपरता देवी माया वै शारदीमती सम्पन्न एवेति विदुः महिम्नि स्वे महीयते एवं च जन्मानि कर्माणि ह्यकर्तुरजनस्य च वर्णयन्ति स्म कवयः वेदगुह्यानि हृत्पतेः स वा इदं विश्वममोघलीलः सृजत्यवत्यत्ति न सज्जतेऽस्मिन् भूतेषु चान्तर्हित आत्मतन्त्रः षड्वर्गिकं जिघ्रति षड्गुणेशः न चास्य कश्चिन् निपुणेन धातुः अवैति जन्तुः कुमनीष ऊतीः नामानि रूपाणि मनोवचोभिः सन्तन्वतो नटचर्यामिवाज्ञः स वेद धातुः पदवीं परस्य दुरन्तवीर्यस्य रथाङ्गपाणेः यो मायया सन्ततयानुवृत्त्या भजेत तत्पाद सरोजगन्धम् अधेयधन्या भगवन्त इत्थं यद्वासुदेवे अखिललोकनाथे कुर्वन्ति सर्वात्मकम् आत्मभावम् न यत्र भूयः परिवर्त उग्रः इदं भागवतं नाम पुराणं ब्रह्मसंहितम् उत्तमश्लोकचरितम् चकार भगवान् ऋषिः निःश्रेयसाय लोकस्य धन्यं स्वस्त्ययनं महत् तदिदं ग्राहयामास सुतमात्मवतां वरं
சர்வவேதேதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம் சது சம்ஸ்ராவயாமாச மகாராஜம் பரீட்சிதம் பிராயோபவிஷ்டம் கங்காயாம் பரீதம் பரமர்ஷிபிः கிருஷ்ணே ஸ்வதாமோபகதே தர்மஜானாதிபிः சஹ கலௌ நஷ்டதிருஷாமேஷ புராணார்க்கோ அதுனோதிதா தத்ர கீர்த்தயதோ விப்ராः விப்ரர்ஷேத்பூரி தேஜசா அஹம் சாத்யகமம் தத்ர நிவிஷ்டः ததனுக்ராத் சோகம் மஹா ஸ்ராவயிஷ்யாமி யதாதீதம் யதாமதி. ஓம் ஸ்ரீ ஹரே நமः. இது ஸ்ரீமத்பாகவதே महापुराणे पारमहंस्यां संहितायां प्रथमस्कन्धे नैमिषीयोपाख्याने तृतीयोऽध्यायः. श्रीहरे नमः. ஒரே ஒரு செகண்ட். முதல்ல என்ன பார்த்தோம்னா, ஸ்ரீமத் பாகவத்தில் நைமிஷாரண்யத்தில் நடந்துருக்கு கதை. நைமிஷாரண்யத்தில் சூத புராணிகரை பார்த்து கேள்விகள் கேட்டாள் சௌனகாதி ரிஷிகள். 6 கேள்விகள் கேட்டாள். இந்த 6 கேள்விக்கும் பதில் சொல்கிறாள். நான் முன்னாடியே சொன்னேன் 6 கேள்விகள் என்ன 6 கேள்விகள் கேட்டாள்னுட்டு. அந்த 6 கேள்விக்கும் பதில் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராள். இந்த 3வது அத்தியாயத்தில் இந்த 5வது கேள்வி, இந்த 4, 5, 6வது கேள்விக்கு பதில் சொல்கிறாள். இந்த 3வது அத்தியாயத்தில் என்ன அந்த 5வது கேள்வி அவள் கேட்டது என்னென்னா, 4வது கேள்வி என்ன கேட்டாள்? 2வது அத்தியாயத்தில் சயேவேதம் சசர்ஜாகிரே பகவான் ஆத்மமாயா சதசத் ரூபயா ஜாசோ குணமையா குணோ விபு. இந்த பகவான் 4வது கேள்வி அதை கேட்டபோது என்ன 5வது கேள்வி ஒன்று கேட்டாள், என்னது மறந்து போச்சு எனக்கு. 5வது கேள்வி இந்த பகவான் எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்காளே, அந்த அவதாரங்கள்லாம் எதுக்காக எடுத்தாள் அந்த சொல்லணும்னாள். அதே மாதிரி கிருஷ்ணனா தேவகிக்கும் வசுதேவனுக்கும் பிறந்தாரே என்ன காரணம்னு கேட்டாள். 6வது கேள்வி இந்த யோகேஸ்வரனான கிருஷ்ணன் தர்மாவர்மா தர்மத்தை கவசமாக போட்டிருக்கிற அந்த கிருஷ்ண பரமாத்மா ஸ்வாம் காஷ்டாம் அதுனோபேதே, அவர் திருப்பி வைகுண்ட பிராப்தி திரும்பி அடைஞ்ச பொழுது, இந்த பூமியை விட்டுவிட்டு போன பொழுது அவர் கிட்டேருந்து தர்மத்தை கவச்சமாக போட்டிருக்கிறது கவச்சத்தையும் எடுத்துன்னு போயிட்டாரா? அப்போ தர்மம் எங்கே போச்சுன்னு கேட்டாள். இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார். இந்த 3வது அத்தியாயத்தில் அழகாக சொன்னாள். அந்த பகவான் ஒரு அவதாரம் எடுக்கல, அசங்கியாகி ஹரேஹே அவதாராக. ஒரு கணக்கு பட முடியாது அத்தனை அவதாரம். 10 அவதாரம் நம்மளாம் சொல்கிறோமே தசாவதாரம், அது இல்லை. ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் சுவாமி எடுத்திருக்காள். நம்ம ஒவ்வொருத்தருமே சுவாமியோட அவதாரம் நாள். தேவ திரியங் நராதிஷு, நம்மளாம் நடக்கிறோமே பட்சியெல்லாம் இருக்கே, அதெல்லாம் பகவானுடைய அவதாரம் நுட்டாள். இந்த மாதிரி புல் பூண்டு எலி நண்டுவாக்கிளி மனுஷன் எல்லாம் பகவானுடைய அவதாரம் நாள். அந்த பகவானுடைய அவதாரம் தான் எல்லாரும். துர்ஜனாள் நல்ல தர்மாத்மாக்கள் எல்லாரும் பகவத் அவதாரம். அதனால் ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்காள். அதில் சில அவதாரங்கள் இந்த மனுஷனுக்கு ஸ்ரேயஸை கொடுக்கணுங்கிறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்காள். அப்படின்னு 22 அவதாரங்கள் எடுத்து சொன்னாள் இந்த 3வது அத்தியாயத்தில். எல்லாத்துக்கும் பலஸ்ருதி சொல்ல மாட்டாள். இப்படி சில அத்தியாயங்களில் சில கதைகளுக்கு மாத்திரம் பலஸ்ருதி சொல்வாள். இந்த அத்தியாயத்தை படிக்கிறவாளுக்கு பலஸ்ருதியும் சொல்லிவிட்டு போயிட்டாள். இது ரொம்ப சித்தியான அத்தியாயம், இதை கேட்குறவாளுக்கு பலங்கள் உண்டுங்கிறதா அதையும் சொல்லிவிட்டு போனாள். அப்பேற்பட்ட அத்தியாயம் இந்த அத்தியாயம். இதில் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அழகாக போட்டிருக்காள். இந்த அவதாரம் கதைகளெல்லாம் எடுத்து சொல்கிறது தான் இந்த புராணம், இந்த பாகவதம் நாள். எப்பேற்பட்ட பகவான் நாள்? அஜனஹான் நாள். அவனுக்கு பிறப்பே கிடையாது, பிறப்பே கிடையாதவன்கிறதாக அவனை போய் ஒரு எபித்தட் போட்டு சொல்கிறாள். அந்த
அஜனனான அவனுக்கு அவதாரமாகுது. அவன் எப்போதுமே இருந்துட்டு இருக்கான். எப்படி இந்த ஜெகத் சிருஷ்டி இருக்கே அது எப்போதுமே இருந்துட்டு இருக்கு. இங்கே வெளியிலேருந்து ஒன்றும் வராது. இது எப்படின்னா லோகத்தில் இருக்கப்பட்ட வெல்தெல்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறோமே, எப்படி குறையும்? இது க்ளோஸ்டு சிஸ்டம். இதுக்குள்ளே வெல்த் இருக்குது. மணி வேணால் குறையலாமே, ஏன்னா மணி பிரிண்ட் பண்ணாமல் இருக்கலாம். இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் வச்சுருந்து அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் தானே. ஆனால் சொத்து இருக்கே, இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட விருட்சங்கள், மனுஷியாள், அவளுக்குள்ளே இருக்கப்பட்ட மூளை, டெக்னாலஜி, இதெல்லாம் அப்படியே தான் இருந்துட்டுருக்கு. தண்ணி எல்லாம் இருந்துட்டுருக்கு. தண்ணி மேலே வேணால் மேகமாக போய் வேறு எங்கேயானு போய் பிழியுமே தவிர இருக்கிறது உள்ளே அதே தான் இருந்துட்டுருக்க போகிறது. அதனால் இங்கேயும் வெளியில் போயிடலை. அதே மாதிரி இந்த சிருஷ்டி இருக்கே, ஜெகத் இருக்கே, அது இதமேவ அக்ர ஆசீத்துன்னு உபனிஷத்து உத்கோஷிச்சுது. அதனால் அது எப்போதும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த இருந்துட்டு இருக்கிறது இப்படி மெட்டமார்ஃபசிஸ் ஆகி மாறி மாறி வந்துட்டுருக்கு, அவ்வளோதான். அப்படி பகவான் என்ன பண்ணாராம், எஸ்ய அம்பசி, அவர் இப்படி படுத்துட்டு இருக்கார். ஷயானசிய யோக நித்ரை பண்ணிட்டு இருக்காளாம். அவருக்கு நித்ரையே இல்லைனால் நித்ரா முத்ராம் நிகில ஜெகதி ரக்ஷனே ஜாகரூக்காம் நாள். ஜாகரூக்கம்னா கண்ணை முழிச்சு பார்க்கறதுன்னு அர்த்தம். அவர் கண்ணை மூடிந்து ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்டு கொடுத்துருக்கார், தூங்கிட்டு இருக்கார் போல இருக்கு, அலாரம் வைக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அவர் தூங்கலை. நம்மளாம் போய் உத்கோஷிக்கிறோமே, ஏ வெங்கடாஜலபதி நீ கிளம்பணும், காலம்பரைன்னு எல்லாரும் போய் பிராத்தரில் ஸ்தோத்திரம்லாம் பண்ணுறோமே, அவரை எழுப்பவே வேண்டாம், எப்போதுமே முழிச்சுட்டு இருக்கப்பட்டவர். என்ன மாதிரி தூக்கம் நாள் இது? யோக நித்ரை. இந்த நித்ரையிலே அவர் கண்ணை நன்னா முழிச்சுட்டு இருக்காராம் அவர். அதனால தான் அவருக்கு நிமிஷா அனிமிஷகான்னு 2 பேர். நிமிஷா அனிமிஷான்னு விஷ்ணு சஸ்நாமத்தில் 2 பேர். ஏன்னா அவர் கண்ணை முழிச்சுட்டு இருக்கிறவங்க அவர் தான், மூடிட்டு இருக்கிறவங்க அவர் தான். அப்போ இந்த பரமாத்மா எஸ்யாம்பதிஷயானஸ்ய யோக நித்ராம் விதன்வதா. அப்போது அவருடைய நாபியிலேருந்து, நாபிஹ்ரதாத்து அம்புஜாத்து, அங்கே இருக்கப்பட்ட தாமரை பூன்னு உண்டாச்சு. அதுலேருந்து பிரம்மா உண்டானான் நாள். அதுலேருந்து ஒவ்வொரு அவதாரமாக சொல்லிட்டு வராள். முதல்ல அவதாரம் யாருன்னாள், சனத் சுஜாதாள்னு 4 பேர், சனகாதிகள்னு 4 குமாராள். அவள் எப்போதுமே சின்ன சிசு ரூபத்தில் இருந்துட்டு இருப்பாள். சனக சனந்தன சனாதன சனத் சுஜாதாள்னுட்டு சனகாதிகள்னு சொல்கிறது. அந்த குமாராள் முதல்ல ஆரம்பிச்சு பிரதமம் தேவகா கௌமாரம். 2வது அவதாரம் பகவான் பூலோகத்துக்கு போயிடுத்து. இந்த பூலோகம் கீழே ரசாதள லோகத்துக்கு போயிடுத்து எடுத்துன்னு போயிட்டான் ரண்யாக்ஷன். அவங்ககிட்டேருந்து பிடிங்கிட்டு வரணுங்கிறதுக்காக சௌக்கரம் வப்பு போரா எடுத்தாள். 2வது அவதாரம் அது பன்னி அவதாரம். அது சௌக்கரம் வப்பு, அதான் 7வது ஸ்லோகத்தில் சொன்னாள். 3வது அவதாரம் தேவர்ஷித்வம் உபேத்திய சாத்வதாம் ரிஷிகளாக அவதாரம் பண்ணாள். 3வது அவதாரம் இதை சிருஷ்டியெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக. 4வது அவதாரம் நரநாராயணா 100 ரிஷிகளாக அவதாரம் பண்ணாள். நரநாராயணால்னு போய் பார்க்கலாம். பத்ரிநாத்தில் போனால் இன்னும் இருந்துட்டு இருக்கிறதா ஐதீகம். அங்கே இருக்காள் அவள்லாம். பூத்வா ஆத்மோபசமோபேதம் அகரோது துஷ்சரம் தபா. ரொம்ப தபஸ் பண்ணுறணுங்கிறதுக்காக நரநாராயணாலாம் அவதாரம் பண்ணாலாம். 5வது அவதாரம் அதுவும் ஒரு ரிஷி, கபிலன்னு அவர் தான். கபிலாவதாரத்தை பற்றி பின்னாடி சொல்ல போகிறாள். சாங்கிய யோகத்தை சொன்னவர் அவர் கபிலாவதாரம் பண்ணாள் 5வது அவதாரம். அடுத்ததும் அத்ரியினுடைய புத்திரனா ஆத்ரேயன்னு தத்தாத்திரேய அவதாரம். தத்தாத்திரேய அவதாரத்தை ரொம்ப பிரசம்சித்து சொல்லியிருக்காள், பரமகுரு அவர். அதனால் 6வது அவதாரத்தில் அத்ரேயே அப்பத்தியம் புமானு, அத்ரியினுடைய புத்திரன் அனசூயைக்கு பிள்ளையா, அத்ரிக்கும் அனசூயைக்கும் பிள்ளையா பிறந்தவர் தத்தாத்திரேயர். அவருடைய அவதாரத்தை எடுத்து சொன்னாள். 7வது அவதாரம் சப்தமத்தில் ஆக்கூத்திக்கு சப்தமே ஆக்கூத்தியாம் ருச்சேஹே யஜ்ஞனா பிறந்தார். அது 7வது அவதாரம். 8வது அவதாரம் உருக்கிரமாவதாரம். இது திரிவிக்ரமாவதாரம் வேற, இது உருக்கிரமாவதாரம். இது மேருதேவிக்கு பிள்ளையாக பிறந்தாள். 9வது அவதாரம் பிருத்துக்கு பார்த்திவம் வப்பு, பிருத்து அவதாரமாக பிறந்தாள். 10வது அவதாரம் மத்ஸ்யாவதாரம். அவர் ஒரு போட் எடுத்துன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாருங்கிறதா சொல்கிறது 10வது அவதாரம். 11வது அவதாரம் கமடாவதாரம். அது திருப்பார்கடலில் அமிர்தத்தை மதனம் பண்ணணுங்கிறதுக்காக இருந்தபோது மந்திரமலை உள்ளே போன போது மந்திரமலையை முதுகில் தாங்கி வச்சுக்கணுங்கிறதுக்காக கமடம்னா டேர்ட்டில், ஆமை அவதாரம் பண்ணாள். 11வது அவதாரம். 12வது அவதாரம் தன்வந்தரியாக அவதாரம் பண்ணாலாம். 13வது அவதாரம் அந்த தன்வந்தரி தான் அந்த அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வந்தாள்.
அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதே ஏமாத்தினம் அசுராளைங்கிறதுக்காக மோகினி அவதாரம் எடுத்தாள் 13வது அவதாரம். 14வது அவதாரம் நரசிம்மாவதாரம் எடுத்தாளாம், அது சொன்னாள். 15வது அவதாரம் வாமனாவதாரம். 16வது அவதாரம் பரசுராமாவதாரம். என்னென்னால் பிரம்மத்ருஹோன்னு இருப்பானுன்னு பிராமணாலானா ரொம்பவும் உபத்திரவம் பண்ணிட்டு இருந்த ராஜாக்கள் எல்லாம் திரிசப்த கிருத்வா நாள் 21 வம்சத்தை கம்ப்ளீட்டாக அந்த ராஜாக்களெல்லாம் என்ன துஷ்டாளான ராஜாக்களெல்லாம் நிகிரகம் பண்ணாள். பரசுராம அவதாரம் கேரளத்தில் பிறந்தாளுங்கிறதா சொல்கிறது. அந்த அவதாரம் பண்ணாள். 16வது அவதாரம். 17வது அவதாரம் பராசரருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவர் வியாசாச்சாரியாள். அவர் வேத தரோஹோ சாக்கானாள். வேதம்ங்கிறதான விரக்ஷம் இருக்கே அதனுடைய சாக்கைனா பிரான்ச், பல பிரான்ச்சுகளை உண்டாக்கினார் அவர். அதை அப்படி பிரித்து பாகுபாடு பண்ணாள். அதனால தான் அவருக்கு வியாசர்னு பேர். அந்த அவதாரம் பண்ணாலாம் பகவான் வியாசராக. அப்புறம் 18வது அவதாரம் நரதேவனாக பிறந்த அவதாரம் பண்ணால் ராமாவதாரம். மனுஷ ரூபத்தில் தர்மத்தை எப்படி ஸ்தாபிக்கணும், எப்படி நடத்தி காட்டணுங்கிறதுக்காக அவர் அந்த 18வது அவதாரம். 18நாளே ஜெயப்பிரதம், ஜெயராமனா அவதாரம் பண்ணாளுங்கிறதுக்காக வியங்கியமாக சொல்லணுங்கிறதுக்காக 18வது அவதாரமாக போட்டிருக்காள். 19வது அவதாரம் 20வது அவதாரம். 2 அவதாரத்தில் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பண்ணார். ராமன்னா பலராமனை சொல்கிறது. பலராமன் கிருஷ்ணன் இவ 2 பேருமா அவதாரம் பண்ணாள் சுவாமி. 21வது அவதாரம் பவிஷ்யத்திங்கிறாள், இனிமே வரப்போகிறதுங்கிறார். யாருன்னா புத்த அவதாரம். அதனால் இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாகவதம் ஏற்பட்டிருக்கணும்னு தோன்றுறது. ஏன்னா புத்தர் 2000 வருஷம் ஆயிடுத்து. அவர் இனிமேல் பவிஷ்யத்தையும் ஃப்யூச்சர் டென்ஸில் போட்டதுனால ஒரு கால் இந்த பாகவதம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கணும். இந்த புத்தாவதாரம் ஏற்படுறதுங்கிறால் 22வது அவதாரம் இந்த கலியுகம் முடிஞ்சு திருப்பி யுகசந்தி ஏற்படும். அந்த யுகசந்தி ஏற்படுற சமயத்தில் ரொம்ப மோசமாக கலியினுடைய உத்கிருஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கிற சமயத்தில் விஷ்ணு யசஸ்ங்கிறதாக ஒரு பிராமணன் குலத்தில் பகவான் பிறக்க போகிறார். கல்கிஹி ஜெகத்பதிஹி, அந்த கல்கி அவதாரம் பண்ண போகிறாள்ங்கிறதாக 22வது அவதாரம். இப்படி 22 அவதாரங்கள் பூர்ணமாக எல்லாத்தையும் சொன்னாள். சங்கீதத்தில் ஒரு பூர்ண ராகம், சம்பூர்ண ராகம் ஒன்று உண்டு, கரகர பிரியான்னு 22வது மேளகர்த்தா ராகம் அது. அந்த மாதிரி 22 அவதாரங்கள் இங்கே சொன்னாள். அவதாராகி அசங்கேயாக அரேஹே சத்வநிதே த்விஜாக நாள். இது நான் சொன்னேன்னு நினச்சுன்னு விடாதே நீ. அது பகவானுடைய அவதாரம் அசங்கேயா, கவுண்ட்லெஸ்னர், கூட்டவே முடியாதுன்னாள். பட் ஆனால் எதுக்காக எடுத்தாள்னா, ஆனால் இத்தனை அவதாரங்கள் எடுத்தாலே எதில் ஃபுல் பொட்டன்சியோடு எடுத்தாள்னால் ஏதேச்ச அம்சகலாக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் நாள். கிருஷ்ணர் அவதாரம் இருக்கே இது பூர்ணாவதாரம், சம்பூர்ணாவதாரம் நாள். அதனால் கிருஷ்ணரை பற்றி நிறையா தசமஸ்கந்தத்தில் சொல்ல போகிறேங்கிறதுக்காக உத்பிரேக்ஷை இது. அப்படி இந்த ஸ்கந்தத்தில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்று சொன்னாள். இந்த நீ கேட்டியே கிருஷ்ணர் ஸ்வதாமோபகத்தே, அப்போது தர்மத்தை எடுத்துன்னு போயிட்டாரான்னு கேட்டியே. இல்லைன்னாள், இங்கே வச்சுட்டு போயிருக்காள் நாள். அப்போ எங்கே வச்சுட்டு போயிடுறாள்? கிருஷ்ணே ஸ்வதாமோபகத்தே தர்மஜானாதிபிஸ்ஸஹ கலௌ நஷ்டதிருஷாமேஷ புராணார்க்கோ அதுனோதிதா. இந்த பாகவதங்கிறதான புராணத்துக்குள்ள அத்தனை தர்மத்தையும் வச்சுட்டு போயிட்டாள். அதனால இந்த பாகவதம் இருக்கே அதுதான் கிருஷ்ணஸ்து, இதுதான் பகவான் அந்த புஸ்தகத்தையே ஆற்றுக்குள்ளே வச்சு புஷ்பத்தை போட்டு அக்ஷதை போடணும். ஏன்னா இதுக்குள்ளே அத்தனை தர்மமும் அடங்கியிருக்கு. ஏன்னா எது வேதத்தை யாரெல்லாம் அனுஷ்டிக்க முடியாதோ அதெல்லாம் அனுஷ்டிக்கலாம் இதை. அதனால்தான் இவர் சொன்னார், இப்பேற்பட்ட இந்த பாகவதத்தை மகாராஜா பரீட்சித்து பிராயோபவேசனாய் கங்கா தீரத்தில் இருந்தபோது அங்கே சுகாச்சாரியால் சொன்னத்தை நான் போய் கேட்டேன். ஏன்னா அதை போய் அத்தியனம் பண்ணேங்கிறாள். இந்த நான் கேட்டேன்னு சொல்லக்கூட சொல்லலை. அதனால் அங்கே போய் சர்வ வேத இதிஹாசானாம் சாரம்ங்கிறாள். அதை நான் அவள்லாம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே போய் நான் அத்தியனம் பண்ணேங்கிறாள். அந்த அத்தியனமே வேதோ நித்தியம் அதீயத்தான்னு வேதத்துக்கு மாத்திரம்தான் அத்தியனம் பண்ணுறதுன்னு சொல்கிறது. அப்படி பாகவத்தையும் போய் அத்தியனம் பண்ணாலாம் அவா சூதர். அதை நான் உங்களுக்கெல்லாம் சம்ஸ்ராவயாமாச மகாராஜம் பரீட்சிதம், அதை உங்களுக்கெல்லாம் ஸ்ராவயிஷ்யாமி,
உங்களுக்கெல்லாம் நீங்கள் கேட்டாலே அதனால் இந்த இந்த பாகவத்தை நான் சொல்ல போகிறேன்னு சொல்கிற 3வது அத்தியாயம் இன்றைக்கி முடிஞ்சுது. நாளைக்கு அடுத்த தடவை 4வது அத்தியாயம். 4வது அத்தியாயத்தில் நாரதர் வரப்போகிறார். நாரதர் வந்து வியாசாச்சாரியாளுக்கு ஒரு ஒரு சங்கேப பாகவத்தை சொல்லி உபதேசம் பண்ண போகிறாள். ஏன்னா வியாசருக்கு வியசனம் வந்து கொடுத்தான் ஒரு. அதனால் நம்மளாம் கவலையே பட வேண்டான்னு, நமக்கெல்லாம் வியசனம் இருக்குன்ட்டு. ஏன்னா எப்படி பிரம்மஜானியான வியாசருக்கே மனசு ஒரு தடவை கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்திருக்கு போல் இருக்கு. அவர் சொன்னாராம், நான் இத்தனையும் பண்ணிவிட்டேனே, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட என்னமோ மனசு கஷ்டமாக இருக்கேன்னாள். இப்போ நாரத சுவாமி வந்து அத்தியனம் அவர் உபதேசம் பண்ண அதெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் வர்றது, அதை சேவிப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. சத்குருஸ்வாமினः ஜெய. ஆஞ்சநேயஸ்வாமினः ஜெய. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी. देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिनेत्रे च सबलायास्तु मङ्गलम्. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्. चैद्यतेयोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्ब फलाधरोष्ठात् पूर्णेन्दु सुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. கடைசி ஸ்லோகம் மதுசூதன சரஸ்வதின்ட்டு பெரிய மகான் அத்வைத தத்துவம் அத்தனை எழுதியிருக்காள். அது அத்வைத சித்தின்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். அந்த புஸ்தகத்துக்கு தியான ஸ்லோகம் இப்படி எழுதிட்டு போயிட்டாள். அவர் எழுத போகிறது நிராகாரவாதம் பண்ணி பகவான் பிரம்மத்தை போய் சொல்லப்பட்ட கிரந்தம் அது. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவமகம் நஜானேன்னு ஆரம்பித்து சொல்கிறாள். அப்படி சக்தியாக பல பேர்லாம் கிருஷ்ணனை ரொம்ப அனுபவிச்சிருக்காள். அதை நம்மளும் இன்றைக்கி அனுபவித்தோம். நீங்கள்லாம் இன்றைக்கி சிவராத்திரியை நன்னா கொண்டாடணுங்கிறதா பிரார்த்திச்சுட்டு இந்த லோகம் நம்ம எல்லாரும் க்ஷேமத்தை அடையணுங்கிறதாக பகவானை பிரார்த்திப்போம். நமஸ்காரம். இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கோ, அதை நான் சொல்கிறேன். ஐம் கோயிங் டு அன்மியூட் நவ். ஓகே, இப்போ எல்லாரும் கூப்பிட்டெல்லாம் எனக்கு காலையில் கேட்க மாட்டேங்கிறது இதில். அதனால் நீங்கள் ஒருத்தராக கூப்பிட்டேன்னாக்க எனக்கு சௌரியமாக இருக்கும். ஓகே.